வெற்றி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று புரட்டாசி மாதம் 8ஆம் நாள் செப்டம்பர் 24 புதன்கிழமை, திருதியை திதி மாலை 4:30 மணி வரைக்கும் சித்திரை நட்சத்திரங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இன்னைக்கு புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் சேர்ந்து வர்றதுனால நரசிங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். திருஷ்டி தோஷங்கள் அனைத்துமே விலகும். இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரை. சூலம் வடக்கு. பரிகாரமா பால் சாப்பிட்டுட்டு போங்க. மேசராசிக்காரர்களுக்கு என்று உங்களுடைய தொழிலுக்கு நண்பர்கள் மிகப்பெரிய பக்கபலமா வந்து நிற்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவி நீங்க நினைக்கிற மாதிரியே சில விஷயங்களை எல்லாமே பண்ணுவாங்க. உங்களுடைய தாயின் மூலமாக முழு ஆதரவும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஏதோ ஒரு மனசு சோர்ந்து போய் அம்மா என்னால் இந்த விஷயங்கள் பண்ண முடியல அப்படின்ட்டு ஒரு மனசு சங்கடத்தோடு இருப்பீங்க. அப்போ அம்மா உங்களுடைய மனசை தெளிவுபடுத்துவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அழகா சில விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இன்று வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் உங்களை தேடி வரும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்று முயற்சிகளின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, ஒரு கடன் வாங்கக்கூடிய முயற்சிகளில் இன்னைக்கு இறங்குவீங்க. சரிங்களா? சில நபர்கள் வேலைக்கான முயற்சியில் இறங்குவீங்க. இருக்கிற வேலை அவ்வளவு திருப்தியா இல்லை. சரி, அப்போ வேற ஒரு வேலைக்கு போகலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்க புதிய முயற்சிகள், வேலைகளுக்காக புதிய முயற்சிகள், ஒரு ப்ரொடியூசரை போய் பார்த்து மீட் பண்ணி பேசுறது, இல்லை பின்ன வேற ஒரு டைரக்டரை போய் பார்த்து மீட் பண்ணி பேசுறது, இப்படி சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுடைய திறமையான பேச்சுக்கள் மூலமாகவே லாபங்கள் உங்களை தேடி வரும். நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கு. உங்களுடைய குழந்தைகள் உங்களை பெருமைப்படக்கூடிய விஷயத்துல நடந்துக்குவாங்க. அதன் மூலமாக உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய ஒரு நாள். மிதுன ராசிக்காரங்க என்று பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். கடகராசிக்காரர்களுக்கு இன்று தன்னம்பிக்கை தைரியம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். கடகராசிக்காரங்க எல்லாருக்குமே நல்ல விஷயங்கள் எல்லாமே பண்ணுவாங்க. இன்று உங்களுடைய மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உயரும். வேலைகள் சுறுசுறுப்பாகவும் அழகாகவும் தெளிவாகவும் எல்லா வேலைகளையும் பார்ப்பீங்க. எடுத்துக்கிட்ட வேலைகள் ஒரு அலுவலகத்தில் நீங்க வேலை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு சுறுசுறுப்பாகவும் அழகாக முடிச்சிருங்க. இன்று தாயின் மீது அதீத பாசம் வெளிப்படக்கூடிய ஒரு நாள். அம்மன் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். சிம்ம ராசிக்காரர்கள் என்று பயணங்கள் இருக்கின்றது. சில முயற்சிகள், சரிங்களா, தொழில் சார்ந்து சில முயற்சிகள் எடுப்பீங்க. சில நபர்கள் தொழில் முதலீடுகள் எல்லாமே பண்ணுவீங்க. தன்னம்பிக்கை உயரும். ஆளுமை திறமை இன்னைக்கு வெளிப்படுங்க. புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க இன்னைக்கு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய நண்பர்களுக்காக சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க. இன்று ஒரு பயணங்கள் இருக்கின்றது. சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை தேடி வரும். கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் பண்றவங்க, வியாபாரம் பண்றவங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய மிக மிக சிறப்பான நாள். உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே லாபத்தை ஈர்த்து கொண்டு வந்துருவீங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு பேசணுங்கிறது சொல்லி தேவையில்லை, அவ்வளவு அழகா பேசுவாங்க. எதிராளி ரொம்ப அழகா மயக்கி பேசிடுவாங்க. சரிங்களா? குடும்ப நபர்கள் அவங்க விருப்பப்படுற சில விஷயங்கள் எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்துல இன்று மகிழ்ச்சி நிலவும். பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் உங்களை நோக்கி வரும். துளாராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் சார்ந்த ஒரு எண்ணங்க. தொழிலுக்கான முன்னேற்றத்துல என்னென்ன பண்ணலாம், யாரை போய் பார்த்து மீட் பண்ணி பேசலாம், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம், ஒரு சின்ன வியாபாரம் கூட சரி அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். இப்படி பல விதங்களில் எண்ணங்கள் அலைமோதும். அதை சார்ந்து சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. அந்த முயற்சிகள் வெற்றி வாய்ப்புகள் தேடி வரும். மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய தந்தையின் சொத்துக்கள் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதில் சிறு விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகேங்க, பரவாயில்ல, விட்டு கொடுத்துடலாம், இப்படி இப்படி நீங்க பண்ணுவீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் மாதிரி வச்சுக்கோங்களேன். அரசு சார்ந்த ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க, அந்த அரசு சார்ந்த வேலையில ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறதுக்காக மூவ் பண்ணுவீங்க. அதுல பாத்தீங்கன்னா யார் யாரை கவனிக்கணும், சில விஷயங்கள் கவனிச்சுதானே ஆகணும். அதற்கான சில செலவுகள் இருக்கு. ஒரு பயணங்கள் இருக்கின்றது. இன்னைக்கு ஆன்மீகம் சார்ந்த ஒரு பயணம் இருக்கு. வீட்டுல பாத்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்று எதிர்பாராத ஒரு லாபம், எதிர்பாராத ஒரு வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களை தேடி வரும். சரிங்களா? அதே நேரத்துல தொழில்ல சில சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்குங்க. ஆனால் தொழிலில் வியாபாரத்தில் லாபம், நீங்க நினைத்ததை விட அதிகப்படியான ஒரு லாபம் இன்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும்.
மகர ராசிக்காரர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக தொழிலுக்கு மிகப்பெரிய உதவிகள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் நினைக்கும். உங்களுடைய நண்பர்கள் தொழிலுக்காக சில விஷயங்கள் எல்லாம் வெளியில வந்து அதாவது வெளியில பேசியிருப்பாங்க. நான் பேசியிருக்கப்பா, இந்த இடத்துல இருந்து வந்து உங்களுக்கு வந்து சில அழைப்புகள் எல்லாமே வரும். இப்படி தொழிலுக்காக சில உதவிகள் பண்ணுவாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைவியோ வாழ்க்கை துணைவரோ உங்களுடைய மனசை புரிஞ்சு நடத்துக்குவாங்க. உங்களுடைய தொழிலுக்கு பக்கபலமா வந்து நிற்பாங்க. பெருமாள் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்று வேலை தாங்க. வேலையில ரொம்ப ஆர்வமா பார்ப்பீங்க எல்லா வேலைக்குமே. சில நபர்கள் புதிய வேலையை வந்து தேடி போவீங்க. புதிய வேலையை வந்து பார்க்கணும், இல்லை இருக்கிற வேலை வந்து அவ்வளவு திருப்தியா இல்லை, இப்படி புதிய வேலையை நோக்கி போவீங்க. எதிரிகளுடைய தொல்லைகள் சிறு சிறு தொல்லைகள் இருக்கு. இருந்தாலுமே எதிரிகளுடைய தொல்லைகளை வந்து அடக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது. உங்களுடைய தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே இருக்கு. சில நபர்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இன்னைக்கு அமையும். துர்க்கை வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகளை தேடி வரும். மீன ராசிக்காரர்களுக்கு இன்று பூர்வீக சொத்துக்களில் சிறு சிறு பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்துல குழந்தைகள் மூலமாக சிறு தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்க பையன் தாங்க இது மாதிரி பண்ணிட்டான், கிரிக்கெட் விளையாடிட்டே இருந்தான், பாலால் அடிச்சு கிளாஸை உடைச்சிட்டான், இப்படி ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தொழில் சார்ந்த எதிரிகளுடைய தொல்லைகள் இருக்கு. இன்று மதியம் வரைக்கும் வந்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் சந்திராசம் இருக்கிறதுனால ரொம்ப கவனமா எல்லாம் பார்த்து பண்ணுங்க. குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க, வெற்றிகள் தேடி வரும். இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சடை சிம்மம் ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.